தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வகையில் இன்னொன்று ரொம்ப கரெக்டாக விஜய் அடிச்சிட்டான்னு நான் நினச்சிட்டேன். நான் அன்னைக்கே சொன்ன ஞாபகம் இருக்கா, முதல்வர் சாரி கேட்டுருக்க கூடாதுன்னு. நீங்களும் லியோவும் கூட சொன்னீங்க, என்ன நல்ல விஷயம் தானே இது, நல்ல பண்பு தானே, பண்ணக்கூடாதுங்க. இது இமேஜாக உட்காரும் அப்படியே மேலே முதல்வர் மேலே. நேற்று கையில் சாரி வேண்டாம்னு பிடிச்சிட்டாங்களா, சாரிமா மாடல்னு சொன்னாரா? இதை செய்யக்கூடாது, எந்த முதல்வரும் செய்யக்கூடாது. அந்த 6 கான்ஸ்டபிள் அடிச்சதுக்கு சிஎம் பொறுப்பா சொல்லுவீங்க? அவரோட நிர்வாகம் பொறுப்புன்னு நம்ம சொல்லலாம், பட் சிஎம் நேரடியாக பொறுப்பா? அப்போ நீ ஏன் சாரி கேட்குற? நான் சொல்கிற ஆங்கிள் உங்களுக்கு புரியுதா? அவர் நேரடியாக பொறுப்பு கிடையாது, அவரோட நிர்வாகக்காரனா ஏடிஜி எல்லண்டோருக்கு பொறுப்புனா ஏடிஜி எல்லண்டோ சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அதுதாங்க சீஃப் மினிஸ்டர். நீங்கள் ஏன் சார் போய் சாரி கேட்குறீங்க? இது நீ நின்றுச்சா மேடையில் சாரிமா மாடல்னு தூக்கிட்டு நின்னாங்களா? தேவை உங்களுக்கு இது? இந்த சாரி அவர் கேட்டது முதல்வரோட இமேஜுக்கு ஒரு கரும்புள்ளி. நான் அன்னைக்கே தான் நினைச்சேன், பட் இந்த பின்னாளில் விஜய் இதை சாரிமா மாடல் அரசாங்கம் என்று தூக்கிக்கிட்டு இதை போராட்டமாக நடத்துவாங்கிறதெல்லாம் நான் அன்னைக்கு எதிர்பார்க்கல. ஆனால் முதல்வர் சாரி கேட்டிருக்க கூடாதுன்றதுல நான் தெளிவாக இருந்தேன். நாட்டோட ராஜாங்க நீங்கள். உன் கீழே இருக்கிற படை வீரன் ஏதோ 2 தப்பு பண்ணிட்டான்றதுக்கு ராஜா போய் சாரி கேட்பாரு? எந்த ஊரில் நடக்குது? என்ன சாரி கேட்க வச்சுட்டேடான்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமானவன பந்தாடுங்கள்.